வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற முக்கியமான செய்தி, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது, ஹரக்கட்டா குடு சலிதுவை காப்பாற்றும் சதி அம்பலம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம். சிஐடி மீது தாக்குதல் நடத்திவிட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் கடத்தக்காரர்களான ஹரக்கட்டா குடு சலிந்து ஆகியோரை காப்பாற்றி செல்லும் சைத்திலிருந்து அமலப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. உளவுத்துறை கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இரு முன்னாள் கமாண்டோ படை வீரர்கள் இவ்வாறு சிஐடியினால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இத்திட்டம் தொடர்பில் தகவல்கள் இப்போது வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதோடு இந்த இரண்டு சந்தேக நபர்களதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு மேலதிக பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் ஹரக்கட்டா மற்றும் குடு சலிதுவை தப்பிக்க வைக்க சிஐடியின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் சிலரின் உதவியோடு முதல் சதித்திட்டம் நடத்தப்பட்டதோடு அங்கிருந்து ஹரக்கட்டா தப்பிக்க முயன்ற போது பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் நடவடிக்கையால் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. எனவே இதனுடன் தொடர்பட்ட குற்றப்புலனாய்வு போலீஸ் உத்தியோகத்தர் தப்பிச் சென்ற நிலையில் ஹரக்கட்டாவை தப்பிக்க செய்ய வைத்த பின்னர் அழைத்து தயாராக வைக்கப்பட்டிருந்த கார் தொடர்பிலும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எவ்வாறாயினும் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் இதுவரையில் கைது செய்யப்படாத நிலையில் அவர் தொடர்பில் தகவல் தெரிவிக்கும் தரப்பினருக்கு போலீசார் 25 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்குவதாக அறிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இருப்பினும் இதுவரையில் அவர் தொடர்பான எந்த தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை. தற்போது பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு, கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு இணைந்து விசாரித்து வரும் நிலையில் சிலரை கைது செய்திருக்கிறார்கள். இதேவேளை தற்போது குற்றப்புலனாய்வுக்குள் கமாண்டோ படை சீருடையில் அதிரடியாக நுழைந்து பாரிய ரசாயன ஆயுத தாக்குதலை முன்னெடுத்து ஹரக்கட்டாவையும் குடு சலிந்துவையும் தப்பிக்க செய்து அலைசெல்லும் திட்டம் தொடர்பாக இப்போது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த திட்டத்துக்கு சுமார் 100 கோடி ரூபாய் வழங்கப்படவிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த விடயம் தொடர்பில் முழுமையான விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள இருவர் முன்னாள் கமாண்டோ படை வீரர்களிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகள் இப்போது துரிதப்படுத்தி வருகிறது. எனவே மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்போம் அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே அவர்களை கடைசி திட்டத்துக்கான 100 கோடி ரூபாய் வழங்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இதற்கான திட்டங்கள் குறித்து இப்போது கைது செய்யப்பட்ட இரு கமாண்டோ வீரர்கள் தகவல் வழங்கிய நிலையில் இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதே போல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் பிரதானமான செய்தி ஒன்று, பிரதான தலைப்புச் செய்தியாக ஒரு செய்தி வெளியாகியிருப்பதை காணலாம். எனவே இந்த பாதுகாப்பு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இப்போது வெளியிட்ட தென் மாகாணம், அதே போல மேல் மாகாணங்களில் பாதாள உலகக்குழு செயற்பாடு மற்றும் போதைப்பொருள் வர்த்தக செயற்பாடுகள் தீவிரப்பட்ட நிலையில் சுற்றி வளைப்புகளையும் அதிகரித்திருப்பதாக பாதுகாப்பு பிரிவு தெரிவித்த விடயத்தை அடிப்படையாக வைத்து டெய்லி மிரர் பத்திரிகை பிரதான தலைப்பாக இருப்பதை காணலாம். எனவே கடந்த நாட்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட 7 இந்த துப்பாக்கிச் சூட்டு நடத்திய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 3 துப்பாக்கிச் சூட்டில் பலியாக இருப்பதாக இந்த தினம் டெய்லி மிரர் பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. அதே போல கிட்டத்தட்ட 9 மோட்டார் சைக்கிள் செலுத்தினர்கள், அதாவது இவ்வாறான விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் அந்த கைது நடவடிக்கையின் போது கொல்லப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். ரிவால்வர், பிஸ்டல், அதே போல இலங்கையில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள், ரவைகள், கைக்குண்டுகள் என கிட்டத்தட்ட அதிகளவான பொருட்கள் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட நிலையில் அதே போல இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளூடாக 3 கார்களும் 10 மோட்டார் சைக்கிள்களும் இதுவரைக்கும் இவ்வாறு கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இதுவரைக்கும் 67 பேர் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே கடந்த இந்த வருடத்தினுடைய நேற்று தினம் வரையான காலப்பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட இவ்வாறு பாதாள உலகக்குழு செயற்பாடு மற்றும் இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் காரணமாக 50க்கும் அதிகமானோர் பலியாகி இருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே குறிப்பாக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் தான் அதிக அளவில் இந்த சம்பவங்கள் பதிவாகும் நிலையில் இப்போது அந்த மாகாணங்களில் குறுகிய கால மற்றும் நீண்ட கால வேலை திட்டம் அடிப்படையில் பாதுகாப்பு தரப்பினர் விசேடமான சுற்றி வளைப்புகளையும் இந்த போதைப்பொருள் கடத்தல் செயற்பாடு தடுப்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருவதாக பாதுகாப்பு உயர்மட்ட தகவல்களை அடிப்படையாக வைத்து இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.